அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுடன் கலந்துரையாட எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மருத்துவ சேவையையும் மருத்துவ மாணவர்களின் கல்வியையும் பெருத்தி செய்வதற்காக ஒரு போக்குவரத்து வசதிகளை சரியான முறையில் செயற்படுத்துவதற்காக மருத்துவ பீட மாணவர்கள் ஒரு பேருந்தினை பெற்றுக்கொள்வதற்கான பண திரட்டல் முயற்சி ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மருத்துவ மாணவர்கள் தங்களுடைய பயிற்சியை செய்கின்ற பொழுது யாழ் வைத்தியசாலை மட்டுமன்றி தெல்லிப்பளை, பருத்தித்துறை போன்ற மற்ற வைத்தியசாலைகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கின்றது. அதேவேளை அவர்களுடைய ஃபீல்ட் ஒர்க், கம்யூனிட்டி அட்டாச்மெண்ட் போன்றவற்றிற்காக பல்வேறு தூர பிரதேசங்களுக்கு சென்று நோயாளிகளுடனும் மக்களுடனும் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான வாகன வசதி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எங்களுடைய மருத்துவ பயிற்சியினை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தாண்டி எங்களுக்கு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை போன்ற ஆதார வைத்தியசாலைகளுக்கும் செல்ல வேண்டிய கட்டாயத்திலே தற்பொழுது மாணவர்களாகிய நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இதற்கான முக்கிய காரணம் யாதெனில், பல்கலைக்கழகத்திற்கு மருத்துவ பீடத்திற்குரிய மாணவர்களுடைய உள்ளெடுப்பு அதிகரித்த காரணத்தினாலே யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்படுகின்ற இட நெருக்கடி காரணமாகவும் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் மிகவும் பிரயோசனமான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு தெல்லிப்பளைக்கும் அனுப்பப்படுகிறார்கள். நாங்கள் பெரும்பாலும் பொது போக்குவரத்தினையும் பல்கலைக்கழகத்தினாலே ஒழுங்கு செய்யப்பட்ட போக்குவரத்தினையும் நம்பி அவர்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே மாணவர்களாகிய நாங்கள் உள்ளோம். எங்களுடைய மருத்துவ பயிற்சிகள் காலை 7 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை வைத்தியசாலைகளிலே அந்த பயிற்சிகள் இடம்பெறும். அதன் பின்னர் மதியம் 1 மணிக்கு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய லெக்சர் ஹால்ஸில் விரிவுரைகள் இடம்பெறும். இப்படியான ஒரு குறுகிய நேரத்திலே நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்கின்ற வேளைகளிலே ஒரு நம்பிக்கையான ஒரு நிரந்தரமான போக்குவரத்து எமக்கு இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் ஒரு பெரும் சிரமத்தினை எதிர்நோக்குகின்றார்கள். பிரயாண சிக்கல்களையும் தாண்டி எங்களுடைய மாணவர்கள் விபத்துக்கான ஆபத்து, அதனையும் தாண்டி விரிவுரைகளை தவறவிடுவதற்கான சந்தர்ப்பங்கள், தங்களுடைய மதிய உணவை தவறவிடுவதற்கான சந்தர்ப்பங்கள், இவற்றையெல்லாம் தாண்டி அவர்களுடைய நேர முகாமைத்துவத்தில் ஏற்படுகின்ற சிக்கல், அதனையும் தாண்டி அவர்களுடைய சுய சுகாதாரத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு எங்களுடைய மாணவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ பீட மாணவர்களுக்கென்று ஒரு பேருந்து இருந்தால் எங்களுடைய மருத்துவ பயிற்சிகளையும் சமூகத்திலே சென்று செய்கின்ற கம்யூனிட்டி அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ், அது மட்டுமல்லாது ஃபீல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் போன்ற சமூக செயற்பாடுகளை எங்களால் இலகுவாக தகுந்த நேரத்திலே பாதுகாப்பான முறையிலே அங்கு சென்று செய்து நாங்கள் மட்டுமல்லாது சமூகத்தையும் பயனடைய செய்கின்ற செயற்பாடுகள் செய்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனை கருத்தில் கொண்டு இந்தியாவின் தலை சிறந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியினை ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு யாழ் கலாச்சார நிலையத்திலே மிக பிரமாண்டமான அளவிலே நிகழ்ச்சியை மாணவர்கள் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக சேர்க்கப்படுகின்ற பண உதவியானது மருத்துவ மாணவர்களுடைய வாகன வசதியை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வெல்பீயிங்கினை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த நிதி முக்கியமாக மருத்துவ மாணவர்களின் கல்வி மட்டுமல்லாது சமூகத்தில் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாங்கள் கொடுத்து செல்வதற்கும் சமூகத்துடன் இணைந்து பயணிப்பதற்கும் இது பேருதவியாக இருக்கும். இந்த பெரும் முயற்சிக்கு உங்களால் இயன்ற உதவியை வழங்கி சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.